ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப்ஸு தான். நம்ம தோசைக்கெல்லாம் ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, அரிசியும் உளுந்து சேர்த்து. அந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்போவுமே ஊற வச்சோம்னா செப்ரேட்டாக கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் நான் எடுத்து வச்சுருக்குவேன். அது ஃப்ரிட்ஜிலே வைக்குவேன். நான் வச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது நான் முகத்துக்கு அப்ளை பண்ணுவேன். அதுலேயும் நம்மளுக்கு இந்த கழுத்துலெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாக மார்க்குங்க இருக்கும் சில பேருக்கு. அப்படியே கழுத்து பூரா அந்த செயின் போடுற எழுத்துலலாம் அப்படியே அந்த கழுத்துக்கு பின்னாடியிலேருந்து இந்த இது வரைக்கும் ரொம்ப கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி கூட இந்த மாதிரி தோசை மாவு யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ரொம்ப சிம்பிளான டிப்ஸு. நான் பாருங்கள், வெறும் தோசை மாவு அரைக்கும் போது வெறும் உளுந்து அரிசி நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு நான் தேவைப்படும் போது எடுத்துக்குவேன் ஃபேஸ் பேக்குக்கு. அடுத்து இதில் எலுமிச்சப்பழம் ஒரு கால்வாசி சேர்த்துக்க போகிறோம். இதில் பாருங்கள், இந்த மாதிரியில் ஒரு கால்வாசினாக்கா ஒரு பாதி எலுமிச்சங்களை ஒரு 5-6 ட்ராப் மட்டும் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது வெற அந்த அரிசியும் உளுந்து இருக்குது. அரிசியும் உளுந்து நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்கிற அந்த கருப்பு மார்க்கும் கிளியர் பண்ணி கொடுக்கும். எலுமிச்சப்பழமும் அதோடு இன்னும். அதனால இது ஆசிட் மாதிரி அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. இப்போ எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் ஒரு ஃபேஸ் பேக்கு நான் பண்ணுறேன்னு பாருங்க. இப்போ பாருங்கள், இப்போ இதில் தேவையான அளவுக்கு முகத்துக்கு. இதில் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கழுத்துக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் எனக்கு போதும் கழுத்துக்கும் முகத்துக்கும். பாருங்கள், இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா இதில் எலுமிச்சப்பழம் சேர்க்குறோம் இல்லைங்களா, அதனால தேவையான அளவுக்கு தண்ணி இப்படி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக கூட இருக்கக்கூடாது. அதனால நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எலுமிச்சப்பழச்சாறு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கட்டியாக இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கணும், கட்டி இல்லாத மாதிரி. பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம தோசை ஊற்றுறோமே அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஒரு 1/4 எலுமிச்சப்பழம், அதாவது இது ஒரு எலுமிச்சப்பழத்தை 4 பீஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி காஞ்சிட்டு இருக்கிறதே யூஸ் பண்ணலாமான்னு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதில் ஜூஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். இப்போ இது 4 பீஸாக பண்ணிவிட்டு 1 பீஸ் அளவுக்கு தான் இதில் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் 1 பீஸ் அளவுக்கு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் வேறு எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணுறதில்ல. இப்போ இது அப்படியே முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம முகத்தை கழுவிக்கலாம். இதில் இதே தோசை மாவில் உங்களுக்கு அடுத்த வீடியோ இந்த கழுத்துக்கிட்ட செயின் கழுத்தில் போட்டாக்கா ரொம்ப பேருக்கு நான் பார்த்துருக்குறேன். அப்படியே கருப்பாக இருக்கும் மார்க்கு. ரொம்ப ஒரு மாதிரி மைய எடுத்து தடவுன மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும் கருப்பாக மார்க்கு. அந்த மாதிரி மார்க்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியான டிப்ஸு. நீங்கள் வெறும் உளுந்துலேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி தோசைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, இந்த உளுந்த அரிசி அதுவும் சேர்த்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இது இந்த மாதிரி நல்லா இப்போ எலுமிச்சப்பழ சாறு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு திரும்பி நல்லா கலக்கிட்டு இது நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் முகத்தை ஒரு 10 நிமிஷம் விட்டு கழுவி பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஏன்னா அரிசியோ உளுந்து இருக்குது, எலுமிச்சப்பழம் அதுவும் நம்ம சேர்த்துனால நம்ம முகத்தில் இருக்க அந்த கருப்பு மார்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணும். இது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது இன்னும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீக்லி ஒன்ஸு, அதாவது வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் காலையிலையும் சரி நைட்டுக்கு தூங்கும் போது கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ முகத்துக்கு இது அப்ளை பண்ணலாம். நான் வீக்லி ஒன்ஸ் தான் இது நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் யூஸ் பண்ணும்போது காலையிலையும் சாயங்காலமும் யூஸ் பண்ணுறேன்.
ஏன்னா உளுந்து வந்து நார்மல் நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. ஏன்னா ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டுருக்கிறேன் உளுந்தில் உங்களுக்கு க்ரீமும் செஞ்சு போட்டுருக்கிறேன். வெறும் உளுந்தே அரைச்சி அதுவும் நம்ம முகத்துக்கு போடலாம். அதுவும் நான் அடுத்த வீடியோவில் வேறு எதுவுமே வேண்டாம், வெறும் உளுந்தே அரைச்சிட்டு நீங்கள் முகத்துக்கு போட்டு கழுவி பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது, எவ்வளோ ஒரு பிரைட்னஸ் நம்ம முகம் இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. நீங்களே எந்த க்ரீமும் வேணாம்னு சொல்லிட்டு வேறு உளுந்தே யூஸ் பண்ணுவீங்க அரைச்சி. அந்த அளவுக்கு இந்த மாதிரி உளுந்த அரிசி சேர்ந்து அரைச்சி நம்ம இந்த தோசை மாவுக்கு எடுக்கிறது நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்க இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் கூட. நான் வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால இதில் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணுறதுல எலுமிச்சப்பழ சாறு கொஞ்சம் தான், அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். அதாவது ஒரு எலுமிச்சப்பழம் வந்து 4 பாகம் பண்ணிவிட்டு ஒரு பாகத்தை எடுத்துக்கோங்க. இது வந்து காலையிலையும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி உங்கள் முகத்தை கழுவிட்டு படுத்துக்கலாம். மினிமம் ஒரு 10-15 நிமிஷமாவது நீங்கள் விடணும். ஏன்னா உடனே போட்டுருந்தோ கழுவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது காஞ்சினே வருதுன்னா கூட பரவாயில்ல, காஞ்சாலும் கொஞ்சம் காயிட்டு திரும்பி தண்ணி எடுத்து ஃபுல்லாக முகத்துக்கு அங்கங்கே எங்கெங்கே காய்தாங்கெல்லாம் கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் மினிமம் விட்டுட்டு நீங்கள் கழுவி பாருங்கள், எந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பர் அது கொடுக்குது உங்களுக்கு ரிசல்ட்டுன்னு. இது நான் திரும்பி எடுத்து வச்சுக்குவேன். நான் இது வந்து 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு. இன்னொன்று குளிக்கும் போது கூட சேம் இதே தான், நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணுறது வேண்டாம். அப்படி இல்லை உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் மஞ்சள் மிக்ஸ் பண்ணிவிட்டு குளித்து எல்லாம் ஆயிட்ட பிறகு லாஸ்ட் டைமில் இது ஃபுல்லு மஞ்சள் வேந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைக்கன்னா இப்போ எப்படி ஃபேஸ் பேக்குக்கு எலுமிச்சப்பழ சாறு, நார்மல் தண்ணி, தோசைக்கு யூஸ் பண்ண மாவு, இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணும் அந்த அளவுக்கு ஃபுல் பாடி அப்ளை பண்ணிட்டு கை, கால், முகம், உடம்பு எல்லாம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அது உள்ளவே நீங்கள் குளிக்கிற ரூம்லேயே இருந்துட்டு அப்புறமா நீங்கள் கழுவிட்டு வாங்க. நல்லா பலன்னு இருக்கும். அப்படியே நைஸாக அப்படியே சருங்கி நம்ம கையை வழுக்கும், அந்த அளவுக்கு நல்லா ஒரு பலன்னு இருக்கும். பிரைட்னஸை கொடுக்கும். நல்லா ஒரு நம்ம ஃபேர்னஸ் க்ரீம் மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இது. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு இந்த அளவுக்குன்னு எதுவுமே மிக்சிங் வேண்டாம், வெறும் தோசை மாவு இருந்தாலே நீங்கள் எடுத்து வச்சுட்டு 1 மாதத்துக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால 1 ஹவர்ல ரொம்ப புளிச்சிட்டு இருந்தாலும் இன்னும் ரொம்ப நல்லது, நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் நான் இந்த மாவு 1 கரண்டி அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைக்கும் போது எடுத்து வச்சுடுவேன். 1 மாதத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். அதனால் வீக்லி ஒன்ஸ் கொடுத்து குளிக்கும் போது ஏன் நான் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறீங்களே, இது ஜாஸ்தி தான். வீக்லி ஒன்ஸு நான் இது குளிக்கும் போது மாதத்துக்கு ஒரு தடவை இது ஃபுல்லாக நான் உடம்பு பூரா அப்ளை பண்ணிக்குவேன். அந்த டைமில் வந்து நான் மஞ்சள் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா மஞ்சள் இல்லாத வேறு இந்த எலுமிச்சப்பழமும் இதுவும் சேர்த்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கிது ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு.